5000 கொடுத்துட்டு 8000 கட்ட சொன்னால் எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி ஒரு லோன் ஆப் தான். ஸோ இந்த லோன் ஆப்பில் தயவுசெய்து மாட்டிக்காமல் இருங்க. இதுக்கான ஃபுல் வீடியோ தான் இது, எம்பாக்கெட். ஸோ முக்கியமான விஷயம், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸோ பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அந்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஆப் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த எம்பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி ஒரு 4 விஷயம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இந்த ஆப்லேருந்து லோன் எடுத்துருந்தாலும் சரி, லோன் எடுக்க போகிறீங்களாலும் சரி, லோன் எடுத்துகிட்டு இருந்தாலும் சரி, ஒரு 4 விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா இதில் லோன் நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி இல்லை எடுத்துட்டாலோ இதில் இன்ட்ரெஸ்ட் கிட்டத்தட்ட 48%. அதாவது நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு 1000 எடுக்கிறீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரப்போது 926 தான் வரும். பட் நீங்கள் கட்டக்கூடிய அமௌண்ட் கிட்டத்தட்ட 1200 இல்லை 1100 மேலே நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் 200 to 300 எக்ஸ்ட்ரா கட்டுறீங்க. ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு அமௌண்ட் பிடிச்சிடுறாங்க. ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு விஷயம். இது ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா இதை தெளிவாக நான் சொல்லிடுறேன். இந்த லோன் ஆப் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃபார் ஸ்டூடெண்ட்கான ஒரு லோன் ஆப், ஓகேங்களா? ஸோ இதில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க, இன்டர்ன் பண்ணுறவங்களுக்கு, பார்ட் டைம் ஷாப் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்குலாம் இந்த லோன் ஆப்பில் லோன் கொடுக்குறாங்க, ஓகேவா? இதில் கிட்டத்தட்ட 57% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கலான்ற மாதிரி போட்டிருக்காங்க. பட் அவ்வளோலாம் இருக்காது, 48% இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10,000 எடுக்கிறீங்கன்னா 1800 ப்ராசஸிங் ஃபீ போக, அதே மாதிரி 100 ஏதோ ஸ்டாம்ப் டியூட்டி போக உங்களுக்கு பேலன்ஸ் அமௌண்ட் கிரெடிட் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ இன்ஃபேக்ட் அதாவது 2 லட்சத்துக்கு இது நான் சொல்கிறேன், 2 லட்சத்துக்கு 10,000 ப்ராசஸிங் ஃபீ போயிடும். 1800 ஜிஎஸ்டி ப்ராசஸிங் ஃபீ போகும். அது இல்லாமல் இது ஸ்டெப் டியூட்டின்றது ஒரு 100 போயிடும். மொத்தமாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 1,88,000 வரும். பட் நீங்கள் பே பண்ணக்கூடிய அமௌண்ட் 2,42,000 பர் மந்த்துக்கு. 10,000 இஎம்ஐயில் நீங்கள் 24 மாதத்துக்கு நீங்கள் பே பண்ணணும் வித் 25% ஆஃப் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட்க்கு. ஸோ அப்போ நீங்கள் யோசிச்சுக்கோங்க எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டூடெண்ட்லேருந்து அமௌண்ட்டை பிடுங்க பார்க்குறாங்க, கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு பிடுங்குறாங்க, அவ்வளோதான். சரியா? நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெயினாக சஜஸ்ட் பண்ணுற ஒரே ஒரு விஷயம், லோன்ஸ் எடுக்காதீங்க. இன்ஃபேக்ட் ரொம்ப நீடாக இருந்தால் வீட்லேயோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட கேளுங்க. அப்பயுமே உங்களுக்கு யாருமே கொடுக்கல, ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, எனக்கு ஒரு ஆப்ஷனே இல்லாத பட்சத்தில், இல்லைன்ற பட்சத்தில் மட்டும் லோன் ஆப்ஸுக்கு வாங்க. அது வரைக்கும் லோன் ஆப்ஸ் வராதிங்க. லோன் ஆப்ஸுன்றது பார்த்திங்கன்னா ஒரு வட்டம், அந்த பொருளை தொட்டிங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாகும், ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக சில அப்ளிகேஷன் இருக்குது. உங்களுக்கு வேணுன்ற பட்சத்தில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட்ஸ் வரல, சப்ஸ்கிரைப்ஸும் வரல. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்கான லோன் அப்ளிகேஷன் வித் லோ இன்ட்ரெஸ்ட்டுடன் ஒரு ஆப் இருக்குது. நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ட்ரஸ்டடான ஒரு அப்ளிகேஷன் நான் போடுவேன். பட் நீங்கள் அதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணியிருக்கணும், ஓகேவா? சரி, இதில் பார்த்தீங்கன்னா அப் டு 2 lakhs வரைக்கும் கொடுக்குறாங்க. பட் ஸ்டார்டிங்கில் கேரண்டீட் லோன் 1000 rupees கொடுத்துட்றாங்க எம்பாக்கெட்டில். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மினிமம் 500 இல்லை 1000. இப்போ எம்பாக்கெட்டில் 500 எடுத்துட்டாங்க, அது ஏன்னு தெரில. பட் கேரண்டே 1000 rupees உங்களுக்கு நீங்கள் லாகின் பண்ணே கிடச்சிரும். இதே நீங்கள் ஒரு நல்ல சிபில் வச்சுருந்தீங்க, உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி லோன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் ஏற்ற மாதிரி டென்யூர் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, 2 டைப் ஆஃப் ஒரு விஷயம் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் மொத்தமாக பே பண்ணலாம், மொத்தமானா ஒரே சிங்கிள் டைமில் பே பண்ணலாம். இல்லைனா சிங்கிள் டைம் பே பண்ணுறதே ஒரு 2000 ஒரு 5000 எடுத்துருக்கீங்கன்னா ஒரு 2000 கட்டிட்டு பேலன்ஸ் 3000 கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கலாம். இல்லை இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அதே மாதிரி ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம்னா, நீங்கள் 1 டே லோன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 100 இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க, ஓகேங்களா? ஒரு நாளைக்கு. வீட்டுக்கு வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா வீட்டுக்கு வர்றது கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். ஏன்னா இது லோன்ஸ் பெருசாக கொடுக்க மாட்டாங்க. லோன்ஸ் எப்படின்னா 1 லட்சம் 2 லட்சம் ஒரு 50,000லாம் கொடுக்க மாட்டாங்க. 1000 to 2000 தான் கொடுப்பாங்க ஸ்டார்டிங்கில். ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டாலுமே உங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே கட்டினா பிரச்சனை இல்லை, எல்லாம் கால் பண்ணிட்டு ரொம்ப ஹராஸ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இந்த எம்பாக்கெட் லோனை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள். இந்த ஆப்கான லிங்க் வேணால் கீழே கமெண்டில் கொடுத்துருக்கேன். கமெண்ட்ஸ்லேயே இருக்குது, டிஸ்கிரிப்ஷனும் செக் பண்ணி பாருங்கள், ஓகேவா? மறக்காமல். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆப்பை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஆப் பற்றி ரிவ்யூ கீழே கொஞ்சம் போடுங்க, மற்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, பை கைஸ்.